அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கடந்த ஒரு வாரமாவே சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஏற்றுமதி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறோங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியில பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹாய், நான் தான் உங்கள் ஏடிஎம் மிகிறேன். அமெரிக்க நாட்டில் இப்போ வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடந்த ஒரு வாரமாவே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஏற்றுமதி பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன வெளியிறாரு அப்படின்னா, நாங்கள் இந்தியாவுக்கு இன்னும் 21% வந்து இன்னமும் அதிகப்படுத்துவோங்கிற மாதிரி பேசியிருக்காப்புல. இதை தவிர்த்து ஆகஸ்ட் 1 இன்னொரு சட்டமும் அமல்படுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திருமண உறவுல நீங்க கிரீன் கார்டு வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டு, கடுமையான வெரிஃபிகேஷனுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் தான் வாங்க முடியுங்கிற மாதிரி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க திருமண உறவுல நீங்க கிரீன் கார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்ட, அதாவது இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட சர்டிபிகேட், மேரேஜ் கல்யாணம் பண்ண சர்டிபிகேட்டை அவங்க கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். நம்ம அதாவது நம்ம அப்ளை பண்ணி கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுல இருந்து சில சான்றிதழ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரெண்டு பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஒரே அக்கௌண்டா இருக்கணும். ரெண்டாவது மின்சார கட்டணம் அங்கேதான் தங்கி இருக்குங்கிறதுக்கு இபி பில் அதுவும் கேட்டிருக்காங்க. இது ஏன் அப்படி புதுசா ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ வந்து திருமண உறவுகள் வந்து இல்லீகலா உள்ள வந்து ஜாயின் பண்றவங்க குடியேறாங்கல்ல, அவங்கள பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இது பண்றாங்கிறது அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த உறவுனால, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற உறவுனால இதுல விண்ணப்பிச்சு பல பேர் கிரீன் கார்டு வாங்கிடுறாங்க. இது சட்டத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தணுங்கிற ஒருக்காக இந்த சட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. இது கல்யாணம் பண்ணி நம்ம கொடுத்துடலாம், இது சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துக்கலாம், ஏவி பில்லு, ரெண்டாவது ஃபோட்டோஸ், ரெண்டு பேருக்கு ஒன்றா இருக்கு ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட், இதெல்லாம் கொடுத்தா நமக்கு கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா, அதை தவிர்த்து இன்னமும் பல ரூல்ஸ் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக நேர்காணல் பண்ணுறாங்க. பர்சனல் இன்டர்வியூ சொல்லுவாங்கல்ல, நேர்காணல். அது வாரத்துக்கு உடனே பண்ணுறாங்க. நீ உங்கள்கிட்ட அவங்க கேள்வி கேட்பாங்க, இவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட மாற்றி கேள்வி கேட்பாங்க. ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கீங்க, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கீங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக பர்சனல் நேர்காணல் வைக்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் உங்களோட சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எப்படி உண்மையில இங்கே இருக்காங்களா, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, இல்லை டூப்ளிகேட்டா, இல்லை கிரீன் கார்டு வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி உங்களோட ரிலேட்டிவ்கிட்டையும் சரி வாக்குமூலம் வாங்குறாங்க. ரெண்டாவது எழுத்து வாக்குமூலம் இல்லைன்னா எழுத்து வடிவம் அப்ளிகேஷன்ல பேப்பர்ல எழுதி வாங்குறாங்க. அவங்க பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை தவிர்த்து இது இது ஏன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரமா கொண்டு வராங்க, ஸ்ட்ராங்கான சட்டம் பண்றாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைமையில ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு காரணம் ஊடுருவலை தடுக்கிற நோக்கத்துல பண்றாங்களாமா. இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுறோம். இப்போ வந்து நம்ம இது வாங்குறதுக்கு, குடியுரிமை வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம வந்து அதில் கொடுக்கணுமா. இப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ண போறோம், இல்லை நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட், அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட், இபி பில்லு, அது ரெண்டு பேர் இருக்கிற போட்டோஸ், இதெல்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணி அவங்களுக்கு விண்ணப்பம் தெரிவிக்கணுமா. இது வந்து விண்ணப்பம் பண்ணவங்களுக்கும் பண்ண போறவங்களுக்கும் இது வந்து செல்லுபடி ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு ஆளுக்கு ஒரு விசா அப்படிதான் இருக்கணுமா. ஒரே ஆளு பேர்ல 2 விசா இருந்ததுன்னா அவங்க மேல விசாவை கேன்சல் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணி கார்டெலாம் வாங்கிட்டோம், கிரீன் கார்டு வாங்கிட்டோம், இது பிரச்சனை நினைச்சோம் அப்படின்னா அதுக்கும் சில வரமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம திருப்பி நம்ம ஜாயின் பண்ணியே ஆகணும். இந்த நான் சொன்ன ப்ரூஃப்லாம் நம்ம திருப்பி கொடுத்தாகணும். கொடுக்காம இருந்தது, நம்ம விசாவில் இருக்கோம், கிரீன் கார்டில் இருக்கும்னு தெரிய வந்தது அப்படின்னா நம்ம விசாவை கேன்சல் பண்ணிடுவாங்கம்மா. கேன்சல் பண்ணிட்டு இங்கிருந்து அனுப்பப்படும் சொல்லி ஆணை வெளியிட்டிருக்காங்க. இது எதனாலங்கிற கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஊடுருவல் அதிகமாக இருக்கு. ஏன்னா திருமண குடும்ப உறவுனால தான் அதிகமாக ஊடுருவல் இருக்கு. வெளிநாட்டவர் வந்து இங்கே இது வாங்கிடுறாங்க, குடியுரிமை வாங்கிடுறாங்க. இதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணப்படுறதுன்னு சொல்லப்படுறாங்க. இதனால ஆல்ரெடி நம்மகிட்ட விசா இருக்கு அப்படின்னு திருப்பி நான் விண்ணப்பம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த விண்ணப்பம் கண்டிப்பா நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் கடந்த ஒரு வாரமாவே பிரச்சனை வருது. நம்ம ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அதிபர் வந்து ரொம்ப டாக்ஸை நாங்கள் ஏற்ற போறோம், 25% இந்த டாக்ஸை இப்போ நாங்கள் இன்னும் 24 வருஷத்துல அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பயம் காட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வித்தியாசமான இண்டஸ்ட்ரியான நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.